அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லையா, பலன்களை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் பார்க்கலாம். எந்த ராசிக்கும் கேட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்கு இந்த வருடத்துல எப்படி இருக்கும்? துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்காரர்கள்ல சித்திரை 3ஆம் பாதம் இருப்பீங்க, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க, விசாகம் 3ஆம் பாதம். துலாம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைவரையுமே சரிசமமாக மதித்து நடத்தும் ஒரு அன்புள்ளம் கொண்டவர்கள். இந்த வருடம் அவங்களோட குடும்பத்துல நிம்மதி நிலவும், குடும்பத்தாரோட சந்தோஷமா பொழுதை கழிப்பீங்க. குடும்பத்துல உங்களோட மதிப்பு மரியாதை உயரும், தாயோட உடல்நிலை சீர்படும், உற்றார் உறவினர்கள் குறிப்பாக மாமன் வகையில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு உண்டாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சிலர் குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் கூடுதல் வசதியான வீடுகளுக்கு மாறுவாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தெளிந்த அறிவால் சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல வச்சு புகழப்படுவீங்க. மேலும் சமுதாயத்திற்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீங்க. சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். பொருளாதாரம் படிப்படியாக உயரும். அதனால் பழைய கடன்களை அடைக்க தொடங்குவீங்க. அனாவசிய செலவுகளை குறைச்சு அவைகள் சுப செலவுகளாக முடியும்படி அமையும். ஆன்மீகத்துல பற்றுள்ளவங்க பெரியவங்களை சந்திச்சு ஆசிகளை பெறுவீங்க. தியானம், யோகா போன்றவற்றில பற்று ஏற்பட்டு அதில் சாதனைகளை புரிவீங்க. உங்களுடைய நுண்ணறிவு வெளிப்படும். மேலும் பேச்சு திறமைக்கும் மதிப்பு ஏற்படும். புதிய யுக்திகளில் பணம் சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அரவணைத்து செல்லவும். செயல்களில் பொறுமையுடன் செயலாற்றி வெற்றியுடன் முடிப்பர். ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது என்றால் அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் பண வரவை காண்பார்கள். பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாவிட்டாலும் தற்காலிக தீர்வு கிடைக்கும். அலுவலகங்களில் வேலை பளு சற்று கூடுதலாகவே இருக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நடந்து கொள்வர். கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பொறுப்புடனும் நிதானத்துடனும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படவும், காரியங்கள் அனைத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளவும், கூட்டாளிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கவும், பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அரசியல்வாதிகள் தங்கள் செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவர். மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவர். சம்பந்தமில்லாத விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். கலைத்துறையினரின் புகழ் கூடும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும். உங்கள் முயற்சியும் உழைப்பும் வெற்றியை தேடித்தரும். நிதான போக்கினால் பெரிய முன்னேற்றத்திற்கு வழியை தேடித்தரும். புதிய வாய்ப்புகள் புகழுடன் வருமானத்தையும் கொண்டு வரும். ரசிகர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் இருக்காது. பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பார்கள். தெய்வ வழிபாட்டிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவார்கள். புதிய சொத்து வாங்க ஆரம்ப கட்ட வேலைகளை துவக்குவர். குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பார்கள். கணவருடன் ஒற்றுமையை காண்பதுடன் குடும்ப பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவர். மாணவ மணிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண்களை பெறுவர். மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபடுவர். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவர். மேலும் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். புதிய நண்பர்களுடன் ஓரளவுக்கு மேல் நட்பு கொள்ள வேண்டாம். சித்திரை நட்சத்திரம், இந்த வருடம் சீரான பலனை எதிர்பார்க்கலாம். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும். எல்லாம் நல்லதே நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மீன் கழகமும் அலைச்சலும் இருக்கும். இருப்பினும் காரிய அனுகூலமும் நற்சுகமும் பொருளாதார மேம்பாடும் உண்டாகும். நன்மைகள் கிடைக்கும். விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வர். சரி, இதுவரை பலன்களை பற்றி பார்த்தோம். இனி பரிகாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வரவும். நெய்விளக்கு ஏற்றுங்கள். தினமும் முன்னோர்களை வணங்கவும். வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ இலையை சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வரவும். நெய்விளக்கு ஏற்றலாம். தினமும் முன்னோர்களை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ இலையை சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வர உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். மேற்கு தெற்கு ஆகிய திசைகள் அனுகூலமாக இருக்கும். சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த ஹோரைகள் நன்மைகளை உங்களுக்கு மாறி வழங்கும் என்று சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்.
உங்களுக்கு நம்பிக்கை இருக்க போய் தான் இந்த வீடியோவை நீங்க முழுவதுமா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினா துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிற ஒவ்வொரு வீக்லிக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உங்களோட ராசிக்கும் 2025 இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ராசி எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.